வணக்கம். இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனல் Embed Bits and Bytesல நம்ம எது பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா function of a processor. First நம்ம ஒரு basic organization of a computer பத்தி பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் நம்ம ஒரு program எழுதுறோமோ நம்ம எழுதுற program ஓட instructions வந்து process பண்ணி அதை வந்து ஒரு execute பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஒரு processor தேவை. நம்ம எழுதுற program that is ஒரு C code அந்த instructionsலாம் ஒரு memoryல இருக்கும். So memory வந்து it consists of program and program data. இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரோக்ராம். அதில் நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்மளோட டேட்டாலாம் நிறைய எழுதுவோம் இல்லையா, எழுதி சேவ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இந்த ப்ரோக்ராம்க்குரிய டேட்டா. அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரோக்ராம். நம்ம டாக்குமெண்ட் எழுதி சேவ் பண்ணுவோம்ல அது வந்து இந்த மைக்ரோசாஃப்டோட டேட்டா. அது வந்து ஒரு செப்பரேட் ஃபைலாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி மெமரியில் நியூமரஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இட்ஸ் டேட்டா அதோட டேட்டா இருக்கும். அப்புறம் இந்த இன்புட் அவுட்புட் பெரிஃபெரல்ஸ் தட் இஸ் அந்த கீபோர்ட், மவுஸ், ஜாய்ஸ்டிக் இது வழியாக நம்ம இன்புட் ப்ராசஸருக்கு தருவோம். இந்த டூ-வே ஆரோ இருக்கு இல்லையா, இது பேரு தான் வந்து பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐஓ பெரிஃபெரல்லேருந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு டேட்டா அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் மூலியமாக தான் அனுப்பும். இப்போ ப்ராசஸர்லேருந்து மெமரிக்கு ஏதாவது டேட்டா இல்லாட்டி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னா பஸ் வழியாக தான் அனுப்பும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெமரிக்கும் ஐஓ பெரிஃபெரலுக்கும் ஒரு பஸ்ஸும் இருக்காது. ஏன்னா தேவை இல்லை. இந்த ஐஓ பெரிஃபெரல்லேருந்து நம்ம ஒரு கீபோர்ட்லேருந்து என்ன மாதிரி டேட்டா நம்மளால கொடுக்க முடியும், 2+3 அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்க முடியும். 2+3 டைரக்டா மெமரி காமிச்சா மெமரிக்கு தெரியாது அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணணும்ன்றது. அது எல்லாமே வந்து என்ன ஒரு டேட்டா வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ப்ராசஸருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் ப்ராசஸர்ன்றது ரொம்ப மிக இம்பார்ட்டன்டான ஒரு காம்பனன்ட் கம்ப்யூட்டர்ல. ஸோ ஒர்க்கிங் சைக்கிள் ஆஃப் அ ப்ராசஸர் பீட் ஒரு ரொம்ப பழங்காலத்தான ப்ராசஸர், ஒரு 8085 8086 இருக்கட்டும், இல்லாட்டி லேட்டஸ்ட் பென்டிஎம்மா இருக்கட்டும், இல்லாட்டி கோர் i7 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸரோட சைக்கிள்ன்றது ஒரு பேசிக். இப்போ வந்து மேபி நிறைய ஒரு கோர்க்குள்ள நிறைய ப்ராசஸஸ் இருக்கலாம். பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளோட அந்த ப்ராசஸரோட வேலை வந்து ஒன்று தான். தட் இஸ் ஃபெச், டீகோட் அண்ட் எக்ஸிக்யூட். ஃபெச்னா என்னன்னு அர்த்தம்னா ப்ராசஸர் வந்து மெமரியிலேருந்து டேட்டா வாங்கிக்கிறது தான் ஃபெச்னு சொல்லுவோம். ஃபெச் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராசஸர் வந்து முதல்ல மெமரிக்கு ஒரு அட்ரஸை அனுப்பும். எந்த இடத்துலேருந்து எனக்கு வந்து டேட்டா வேணுன்ற அட்ரஸை வந்து ப்ராசஸர் வந்து மெமரிக்கு அனுப்பும். மெமரியில இருக்கிற டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா 0s and 1s தான் இருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நம்ம ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்றது மெமரியில 0s and 1s தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்புறம் இந்த டேட்டாவை டீகோட் பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துன்னு வந்துடும், அதை வந்து டீகோட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ டீகோட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த மெமரியில இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆப்கோட்ஸ் அண்ட் ஆப்பரண்ட்ஸா ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறோம். சி ப்ரோக்ராமை வந்து கம்பைலர் காமிச்ச உடனே என்ன பண்ணும், கம்பைலர் வந்து எரர் ஃப்ரீயா இருந்தாதுன்னா அந்த நீங்க எழுதியிருக்கிற .c வந்து .obj ஃபைல், ஆப்ஜெக்ட் ஃபைலை பைனரி ஃபைலை மாத்திடும். இந்த பைனரி ஃபைல்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆப்கோட்ஸ் அண்ட் ஆப்பரண்ட்ஸ். ஆப்கோடுன்னா என்ன அப்படின்னா ஆப்கோடுன்றது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பைனரியில இருக்கும், அதுதான் வந்து ஆப்கோடுன்னு சொல்லுவாங்க. ஆப்பரண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டேட்டா. அந்த இந்த டேட்டா வச்சு என்ன ஆப்பரேஷன் பண்ணணும்
அப்படின்றது அந்த ஆப் கோட்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள்ல நடந்துட்டே இருக்கும். ஸோ முதல்ல கண்ட்ரோல் யூனிட் போயிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணோம். அது வந்து டீகோட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பும். இப்போ கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பிச்ச உடனே அது வந்து ஒரு ஆப் கோடா இருந்தானா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ரிக்கு போகும். இல்லாட்டி அது ஒரு ஆப்பரண்டா இருந்தானா வேற ஏஎல்யூல வேற ஏதாவது ஒரு சர்க்கியூட்ரிக்கு போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் பை லைன் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அதை வந்து ரன் பண்ணி 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 எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் மொத்தமா எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு 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 ஃபெச் டீகோட் எக்ஸிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. So the binary file consists of both opcode and operand. அது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பைனரி ஃபைல்ன்றது உங்களுக்கு .obj ஃபைல் .c லேருந்து obj ஃபைல் ஆயிடும். அதுல இருக்கிறது ஃபுல்லாவே opcode and operand தான். opcodeனா என்னன்னா அது instruction that specify what operation should be carried out by the CPU. என்ன ஆப்ரேஷன் வந்து CPU இப்போ பண்ணணும் அப்படின்றது. இப்போ அடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்ரேஷன், அதுக்குரிய ஒரு ஆப்கோட் இருக்கும். இப்போ சப்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்ரேஷன், அதுக்குரிய ஒரு ஆப்கோட் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்கோட், அதுக்குரிய அது ஒரு ஆப்ரேஷன், அதுக்குரிய ஒரு ஆப்கோட் இருக்கும். இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் இது வந்து இந்த லுக்அப் டேபிள் வந்து இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான், எந்த ப்ராசஸர் கூறிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கிடையாது. இப்போ ஆட் ஏஎக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர்ன்றது ப்ராசஸர்ல இருக்கக்கூடிய ஒரு மெமரி, அது ஒரு மெமரி அட்ரஸ். ஸோ ஆட் ஏஎக்ஸ்ன்றது ஒரு ஆப்கோட், சப்ட்ராக்ட் ஏஎக்ஸ்ன்றது ஒரு ஆப்கோட். இந்த ஏஎக்ஸ்ன்றது எது குறிக்கிறதுனா அந்த ஆட் ஏஎக்ஸ்லனா அந்த ஏஎக்ஸ்ல ரெஜிஸ்டர் அந்த அட்ரஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். அப்புறம் ஒரு ஆப்பரண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு பைனரி ஃபைல் இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஆப்கோட் அண்ட் ஆப்பரண்ட். An operand can be any data. It can be a number or an address pointing to an data. ஒரு ஆப்பரண்ட் add ax, 5 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா add axன்றது ஒரு ஆப்கோட், ஆப்பரண்ட்ன்றது 5. அப்படின்னா என்ன அர்த்தம்னா axல என்ன டேட்டா இருக்கோ அதையும் ஆப்பரண்ட் 5யும் ஆட் பண்ணிட்டு axலயே போடுங்க அப்படின்னு மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். LDAX, 05H. LD அப்படின்னா லோடுன்னு அர்த்தம். லோட் AX, 05H. இந்த லோட் AXன்றது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கோடுன்னு தெரிய வருது. 05Hன்றது என்னது, ஒரு டேட்டா, அதோட ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு அசம்பிளருக்கு அனுப்புறோம். இந்த லோட் AX, 05Hன்றது .asm ஃபைல், அது வந்து ஒரு அசம்பிளருக்கு அனுப்பிச்ச உடனே அது வந்து மிஷின் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணும். மிஷின் கோட்ல கன்வெர்ட் ஆகச்சே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் 8 பிட் வந்து ஒரு ஆப்கோடு, அடுத்த 8 பிட்ன்றது வந்து ஒரு ஆப்பரண்ட். ஓகே, ஸோ இப்போ பேசிக்கா என்னன்னா இந்த 05H வந்து should be loaded to AX. ஓகே, ஏஎக்ஸ்ன்றது வந்து ஒரு மெமரி அலோகேஷன், ஒரு மெமரி அட்ரஸை குறிப்பிடுறது தான் ஏஎக்ஸ்ன்றது. ஸோ ஒரு லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்கோடாவும் ஆப்பராண்டாவும் இருக்கு. இப்போ இந்த ஆப்கோடும் ஆப்பராண்டும் ரேம்ல எப்படி உட்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் உங்களோட ரேமோட அட்ரஸ் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0000 16 பிட் மெமரி அட்ரஸ்னு எடுத்துப்போம். அடுத்த வந்து ஒரு பைட் வந்து ஆப்கோடு, அடுத்த பைட் பார்த்தீங்கன்னா ஆப்பராண்ட். ஒரு மெமரி அலோகேஷன், ஒரு மெமரி அட்ரஸ்ல வந்து நம்மளால 8 பிட்டு தான் ஸ்டோர் பண்ண முடியும், தட் இஸ் ஒரு பைட் தான். அடுத்த பைட் வேணும்னா அடுத்த மெமரி அலோகேஷனுக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்
க்கு we have an opcode and an operand. மொத்தமா 2 பைட் ஆயிருக்கு. இப்போ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஆப்பரண்ட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆப்கோடு இருந்தாலே போதும். இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஏஎக்ஸ்ன்னு இருக்கு. இந்த இன்க்ரிமெண்ட் ஏஎக்ஸ்ன்றது ஆசச் வந்து ஒரு ஆப்கோடு தான். அந்த அசம்பிளருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா வெறும் நம்மளுக்கு ஒரு ஆப்கோடா தான் தரும். ஸோ இந்த 2 லைன் அசம்பிளி கோட் when it gets converted to machine language உங்களுக்கு ஒரு opcode, operand and an opcode 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனா வந்திருக்கு. ஸோ உங்க ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற மெமரி அட்ரஸ்க்கு லேருந்து டேட்டா ஃபெச் பண்ண அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த டேட்டா எடுத்துன்னு வந்த உடனே கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். கண்ட்ரோல் யூனிட் பார்க்கும் இது ஒரு ஆப்கோடா ஆப்பரண்டான்னு. ஆப்கோடா இருந்தா அது ஒரு டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ரிக்கு போகும். ஆப்பரண்டா இருந்தான்னா வேற ஒரு டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ரிக்கு போகும். ஸோ இது மொத்தமா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபெச், டிகோட், எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இந்த ஃபெச், டிகோட், எக்ஸிக்யூட் சைக்கிள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோஸ். தேங்க்யூ.